ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புலிக்காட்டை முடிச்சுட்டு அடுத்தது எங்கே போகலான்னு யோசிக்கும்போது ஒரு அழகான ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு மேப்பில் பார்த்தேன்னா. ஆனால் கொஞ்சம் பயணம் திக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரிமோட்டான பிளேஸு. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க அந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ரிமோட்டாக இருக்குது ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அழகாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஏரியாக்களுக்கெல்லாம் நான் ரொம்ப கம்மியாக போயிருக்கேன். ஸோ எவ்ரி பிளேஸ் காட் இஸ் பியூட்டி, அந்த மாதிரி ஒரு மெஸ்மரிசம் அந்த ஏரியாவுக்கு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ புலிக்காட்லேருந்து எப்படி நான் அந்த ரூட்டுக்கு போனேன் அப்படின்னு மேலே மேப்பில் கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்கள். புலிக்காட்டிலேருந்து நம்ம மேத்தூர் வரணும். அது ஒரு 12 கிலோமீட்டரு. மேத்தூர்லேருந்து உங்களுக்கு ரைட்டில் ரோடு திரும்பும். அந்த ரோடு வந்து மேத்தூர் கும்மிடிப்பூண்டி ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கும்மிடிப்பூண்டி போகிற வழி அது. ஸோ அந்த ரோடு நம்ம எடுத்துக்கணும். அந்த ரோட்டில் ஒரு 12 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே கிராமங்களாக போகும். ஆப்வியஸ்லி கிராமங்களுக்கு உண்டான அழகு. 2 சைடும் விவசாய நிலங்கள், ரொம்ப பச்சை பசேர்னு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம போகிற ஸ்பாட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்குது எக்ஸாக்டாக. அந்த இடத்துக்கு நம்ம கூகுள் மேப்பில் வந்து ப்ரான் ஃபார்ம் ஜகன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக அது மேப் காட்டும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணணும். கல்லூர் அண்ணாமலைச்சேரி ரோட்டில் நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா சீனே மாறிடும். ஸ்மூத்தாக வந்த ரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். அது ஃபுல்லாக 2 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த இறால் பண்ணைகள் தான். இறால் பண்ணைகள். ரோடு வந்து உடஞ்சி கிடக்குது. ரொம்ப தூரம் அதிலே ஆஃப் ரோடிங் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தரை பார்த்தேன், மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன். கேளுங்க. எந்த இடத்துல இதுக்கு தாண்டோன்னு வருதுல்ல? ஆந்திரா சைடு வருது. அது தமிழ்நாடு சைடு தான் வரும். தமிழ்நாடு சைடு இல்லை இல்லை, ஆந்திரா வருது. இந்த ரூட் போகுதுல்ல, அப்படியே ஊருக்கு போகுதுல்ல. இது ஆந்திரானா அது கல்லூர் வரும். கல்லூர் இந்த ரோடு வந்து அண்ணாமலைச்சேரி போகுதுல்ல. இது அண்ணாமலைச்சேரி போகுதுங்க. அது வந்து அப்படி போனீங்கன்னா கல்லூர் அப்படி வரும். இல்லையே, காட்டுது இதில். கல்லூர் 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 காட்டுதா? கல்லூர் கல்லூர் போகுதா? கல்லூர் போகும். அப்படி போனால் கல்லூர் போகலாம். நீ என்னப்பா ஆடு வைக்கிறேன்? என்ன கத்திக்கிட்டுலாம் இல்லை இல்லை கூட தான் வந்தோம். கத்திக்கிட்டுலாம் வச்சிருக்கேன். எதுக்கு இருக்கு? மண்டை கழிச்சிட்டு போகலாம். முள்ளு மண்டை எடுத்தோம். முள்ளு அடுப்பு. என்ன மீன் கிடைக்கும் இதில்? ஜிலேபி அப்படம். ஜிலேபி அப்படம். ஜிலேபி. ஜிலேபி நல்லா இருக்கும். இதான் ஃபாரஸ்ட் ஏரியா தானே இருக்கலாம்? ஆமாம் ஆமாம், அதே தான். ஓகே, சூப்பராக பிடிங்க மீன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ரிமோட்டான இடங்களுக்கு போகும்போது, அதுவும் சோலோவாக போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளை சுற்றி யார் நிற்கிறா அப்படின்னு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அந்த தம்பி நின்றுட்டு இருந்தார், கையில் பெரிய அருவா வச்சுருந்தார். என்னப்பா அருவா வச்சுருக்கேன், எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது முள்ளை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். ஸோ அது கேட்குறதுல தப்பு கிடையாது. நம்ம வந்து அதை நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியப்படுத்தணும். ஆனால் எப்பயுமே நம்ம ஒரு கண் வந்து நம்மளை சுற்றி பைக் ரைடிங்கில் எப்பயுமே இருக்கணும், இந்த மாதிரி ரிமோட் இடங்களுக்கு போகும்போது. இந்த ஸ்ட்ரெச்சு சூப்பராக இருந்துச்சு. ஆஃப் ரோடிங்க்கு ஹிமாலயனை வச்சுட்டு ஒரு கலக்கியாச்சு. திடீர்னு பார்த்தா 2 சைடும் திருப்பி வந்து விவசாய நிலங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே லேக்கை ஒட்டி இருக்குது. அந்த புலிக்காட் லேக் இருக்குல்ல, இந்த லேக் ரொம்ப பெருசு. நான் சொன்ன மாதிரி 720 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு. இந்த ட்ரிப்பில் எனக்கு பிடிச்ச ஸ்பாட் இதாங்க. இந்த தண்ணி வந்து லேக் தண்ணி வந்து உள்ளே வருது. ஆக்சுவலி அந்த மேப்பில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மேலே சூப்பராக இருந்துச்சு. 2 சைடும் தண்ணி, ரோட்டு மேலேயும் தண்ணி, மணல் மேடு. நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அடுத்தது நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா சுண்ணாம்புக்குளம் அப்படின்ற ஒரு கிராமம். சங்க காலத்திலிருந்து இங்கே சங்கு எடுக்கிறாங்க. அந்த சங்குகள் மூலியமாக சிப்பி அதை ஷெல்ஸ்ன்றாங்கள்ல, அதை எடுத்து அதை அரைச்சி அதுலேருந்து சுண்ணாம்பு தயாரிக்கிறாங்க. அந்த சுண்ணாம்பு தயாரிக்கிறதுனாலேயே அந்த ஊருக்கு பேர் சுண்ணாம்பு குளம். பழமையான ஊர் அது. காலங்காலமாக இந்த தொழில் அங்கே மக்கள் செஞ்சிட்ருக்காங்க. பரம்பரையாக போயிட்டு இருக்குது. போயிட்டுருக்குல்ல. பரம்பரை போயிட்டு இது இப்போதைக்கு கோயில் தீவனமும் இதை ரெடி பண்ணுறாங்க. கோயில் ஓகே ஓகே. பைலர் கோயில் இருக்குல்லவா, ஆமாம். ஃபுல்லாக சோளம் கம்பு கருவாடு இதெல்லாம் அரைச்சிட்டு இந்த மில்லில் அரைக்கிறது எல்லாமே இங்கே மில்லு மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அதில் அரைக்கிறது எல்லாமே கோயில் தீவனத்துக்கு தான். அப்படியே ரெடிமேடாக போகிறது தான் வந்து சுண்ணாம்புக்கு ரெடி பண்ணுவாங்க. முகிஞ்சில் போட்டு வட்டியில் போட்டுருவாங்க, கால்வா போட்டு அது மூட்டை கணக்கு பவுட்ரு ஆகிடும். அதே மாதிரி நல்லா ஃபீவர் கிஞ்சிலனா அது கால்சியம் இருக்கிறதுனால டேப்லெட்டுக்கும் போகுது சார். டேப்லெட்டுக்கும் போகுது. அது குவாலிட்டி பேஸ்ட் இல்லை, ஒன்று ஒரு குவாலிட்டி. ஆமாம் சார். ஒரே செகண்ட், நீங்கள் வீடியோவில் வரீங்களா? நீங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க உள்ள அதான் கிரிஞ்சில் டிராக்டரில் வாரி போடுவாங்க. அதெல்லாம் கீழே கொட்டிக்கிறதெல்லாம் ஒராண்டை கொட்டுவாங்க. எடுத்து க்ளீன் பண்ணி ஒராண்டை சிந்தி போயிடும். அதுமாதிரி கீழக்கிற மாதிரி இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி ஒராண்டை மேட்டில் கும்பலாக கொட்டுவாங்க, டிராக்டரில் வாரி போட்டு போயிடுறதுக்காக. ஓகே. ஆமாம் சார். அதுதான். அது இது இங்கேயே எடுப்பாங்களா இல்லை உள்ளே போய் போட்டில் போயிட்டு வரணும் சார். நாங்கள்லாம் உள்ளே தான் போயிட்டு வரோம். உள்ளே போயிட்டு இவ்வளோ ஆயத்தில் நின்று அதுக்குள்ளே இவ்வளோ ஆயம் போனோம். மண்ணுக்குள்ளவே இவ்வளோ ஆயம் போனோம். போயிட்டு போட்டில் உள்ளே போய் பார்க்கலாமா? போகிற ஐடியா இருந்தால் வாங்க. போட்லையா? உள்ளே போகிற ஐடியா இருந்தால் வாங்க, போயிட்டு வரலாம். இல்லைம்மா, நான் இதுக்கு போகிறேன், ஸ்ரீஹரிகோட்டா போகிறேன். அப்படிங்களா? வழியில் இது எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசை. சரி, பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் இருக்கிறதுலாம். ஆமாம் சார். ஓகே. இது எல்லாமே அந்த இதுதான், ஷெல் தான். ஆமாம் சார். ஆமாம், செல் கிரீட். இது மீனும் பிடிக்கிறாங்களா இல்லை இதுக்கு மட்டும் தான்? மீனும் பிடிப்போம், மீனுக்கும் போவோம். மீனுக்கும் போவீங்க? மீனுக்கு வேற எல்லாம் போகும் சார். இப்போ போட்டுக்கு யாராவது போகணுன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? அது மினிமம் இப்போ நீங்கள் வரீங்கன்னா ஒரு 400 500 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி அடிச்சுட்டுன்னு வர மாதிரி. இது என்ன புலிக்காட்டு லேக்கா? இது புலிக்காட்டு ஏறினா சார். ஏரி தானே லிங்க். ஆமாம்மா, புலிக்காட்டு. இப்போ இது ஆந்திராவா தமிழ்நாடு? அது ஃபுல்லாக ஆந்திரா வரும் சார். இது வரை தமிழ்நாடு. இது லேண்டு தமிழ்நாடு, தண்ணி ஆந்திராவில். ஆந்திரா. அதான். இப்போ அதுக்கு தனியாக பர்மிஷன் சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை, நான் தண்ணி குடிச்சிட்டேன். அது தனியாக பர்மிஷன்லாம் வாங்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போயிட்டு வரலாம். ஆமாம். ஓகே. இப்போ இவங்க எவ்வளோ நேரம் இந்த மாதிரி தண்ணியிலே இருப்பாங்க? ஒரு 5 மணி நேரம் எடுப்பாங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு வந்துருப்பாங்க. வேலை பார்க்குறாங்க. ஆமாம். எவ்வளோ கூலி உங்களுக்குலாம்? ஒரு 300 250 இருக்குது சார். அவ்வளோதான். இது வந்து கொட்டி இது க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்களா அவங்க? ஆமாம் சார். அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கொட்டி இதை க்ளீன் பண்ணி இந்த டாய்லெட்டில் போட்டு எடுத்துன்னு போவோம் சார். பியூர் எங்கே இருக்கும்? பியூர்னா எங்கே இருக்கும்? பியூர் அந்த ஃபேக்ட்ரியில் இருக்குமா? இல்லை, கிடைக்கும் சார். இது க்ளீன் பண்ணால் பியூர் ஆகிடும். ஆமாம், பியூர் சார். கோழி தீவனத்துக்கு இது கால்சியம்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. கால்சியம் சோர்ஸ், இது நல்ல சோர்ஸ் இது. ஆமாம். இவ்வளோ உள்ள கிடக்குதா அது கீழே? இருக்கும். பயங்கரமாக எவ்வளோ போய்க்குது. காலங்காலமாக எவ்வளோ ஏற்றுமதி ஆகிக்குது, எடுத்துக்கிறாங்க. வளர்ச்சி ஆகிருக்கு. ஆனால் இது வளரும்னு நினைக்கிறேன்ல. வளரும். உள்ள வளரும். மழை பாரு மாதிரி உள்ளவே வளரும். வளர்ச்சி தான். எடுத்துட்டு இடத்துலயே வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு போனோம்னா தினம் அந்த இடத்துல எடுக்கலாம். இப்போ இது 2 கலர் தெரியுதுல்ல தண்ணி இல்லை சார். இது வந்து பாசத்தரை, அதாவது தண்ணி கம்மி இங்கே வரையும். உள்ளே போயிட்டோம்னா சேர்த்தரை எவ்வளோ தண்ணி இருக்கும், அதனால அது ஒரு கலராக தெரியுது உள்ள. ஸ்ரீஹரிகோட்டா அது இருக்குது சார். அதான் ஸ்ட்ரைட்டு. அதான் ஸ்ரீஹரிகோட்டாவா? சார். அதான் இங்கேருந்து 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டரில் 28 30 வரும், அவ்வளோதான் சார். அதுதான் ஸ்ரீஹரிகோட்டா. நீங்கள் போனால் குளிர்பேட்டை போய் அப்படி போய் சுற்றிக்கணும். ஆமாம், கரெக்டு. போட்லன்னா ஸ்ட்ரைட் ஆனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் கிடையாது. ஸ்ட்ரிக்ட், ரொம்ப. ஆமாம். எனக்கு வீடியோ கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல, பட் அங்கே இருக்குல்ல ஸ்ரீஹரிகோட்டா. சார், ஸ்ட்ரைட்டாக இருக்குது. கேமராவில் தெரியாதுன்னு பார்க்குறேன். தெரியாது. அது மறைச்சிருக்குல்ல, அந்த க்ளவுடு கீழே இருக்குது. அவ்வளோ தூரம் தெரியாது. பெரிய லென்ஸ் இருந்தால் தெரியும், இதில் தெரியாது. இப்போ அதுலேருந்து இதுக்கு லிங்க் ஆகிடுங்க சார். அதுலேருந்து லிங்க் ஆகிருக்கு இதில். இப்போ இதில் நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, இதில் கொஞ்சம் க்ளீனாக தெரியும் எனக்கு. இப்போ நீங்கள் நிற்கிறது தெரியுது பாருங்க. இங்கே பாருங்க, நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க. நீங்கள் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே சுற்றி எடுக்க முடியும். ஓகே. சுற்றி எடுங்க. லீவ்லாம் கிடையாது இன்னைக்கு? இல்லை சார், நம்ம அங்கே இஷ்டம் தான். போக முடிஞ்சா போவோம், இல்லைன்னா தங்கிடுவோம். நீங்கள் ஓன் வச்சுருக்கீங்க? ஆமாம் சார். ஓகே. போட்லாம்? போட்டு மட்டும் இருக்கு. ஓகே.
ஆனால் இங்கே மெயினாக இதுதான் பார்க்குறாங்கல்ல, சுண்ணாம்பு தான். சுண்ணாம்பு அதான் கிரிஞ்சிலுங்க போவாங்க, சுண்ணாம்புக்கு மலைக்கும். அண்ணா நிறைய டீட்டெயில் சொன்னாங்க, எப்படி எடுக்கிறாங்க, எவ்வளோ ஆழத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு தெரிஞ்சது அந்த கேமரா விஷயம் அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் நம்ம அந்த பிரயாணத்துடைய பியூட்டி. ரைடு பண்ணுறது, புது இடங்களுக்கு போனால் நமக்கு ஒரு நாலேஜ் வருது, நம்மள்ட்ட இருக்கிற நாலேஜ் மற்றவங்களுக்கு போய் சேருது. இப்போ நம்ம ஒரு ஃபேக்ட்ரி பார்க்க போகிறோம். எங்கே அந்த சுண்ணாம்பு எடுக்கிறாங்க, அந்த அரைக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, கோழி தீவனம் செய்கிறாங்க, கால்சியம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தேன். இப்போ ரிட்டன் போகும்போது அந்த இடத்துல இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஷெல் கூட நான் கையில் எடுத்து பார்ப்பேன், அப்புறம் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நான் க்ளவுஸ் எடுத்துகிட்டு அது கையில் எடுத்துட்டேன், அப்புறம் ஸ்மெல் வருமா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு இதில் ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். பட் லக்கிலி அதில் எந்த ஸ்மெல்லும் இல்லை. அந்த வெயிலில் காஞ்சி அப்படியே க்ளீனாக இருக்க போல் இருக்காது. நல்லா இருந்துச்சு. அது ஏதோ ஜல்லிக்கற்கள் எப்படி கொட்டி வச்சுருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, அந்த மாதிரி அவ்வளோ அந்த ஷெல்ஸ் இருந்துச்சு. பீச்சுக்கெலாம் போனால் பசங்க 1-2 அப்படியே எடுப்பாங்க தேடி தேடி. இங்கே டன் கணக்கில் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோதாங்க. இதோட என்னுடைய ட்ரிப் இங்கே முடிச்சுக்கிட்டேன். அடுத்தது ஸ்ரீஹரிகோட்டா, அங்கே புலிக்காட்டு பேர்ட் சென்ச்சுரி போய் பார்த்தேன். அது அடுத்த வீடியோவில் வரும், பாருங்கள். புலிக்காட்டு சுண்ணாம்புக்குளம் மேப் கொடுத்துருக்கேன், பார்த்துக்க. நீங்கள் போகணுன்னா இந்த மேப் ரெஃபர் பண்ணுங்கள்.